Now, I welcome our honorable chief guest, Mr. Dinesh, who is one of the most talented actors in Tamil Nadu. So, please. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த ஃபங்க்ஷனை இனாகரேட் பண்ணுறதுல நினச்சி நான் ரொம்ப பெருமை எடுக்கிறேன். நான் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். இது ஆடியன்ஸ்க்கான நேரம். காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காதல் உண்மையானதாக இருக்கணும். எந்த காரணமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தர் மேலே வரதான் காதல். இப்போவே சொல்கிறது தான் நல்லது. இதே கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போவே சொல்லிட்டா கவியோட மனசு ரொம்ப கஷ்டப்படாது. என்னை நானே ஏமாற்றிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கவிக்கிட்ட சொல்லலைன்னா என்னை நானே ஏமாற்றிக்கிற மாதிரி தான். கவியால் இதை தாங்கிக்க முடியுமா? அவனோட வாழ்க்கை அழிஞ்சிட்டா? பட் ஹீ இஸ் யங். காலம் மாற மாற எல்லாம் சரியாகிடும். ஒருவேளை 40 வருஷம் கழித்து என்னை பற்றி அவன் நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக தெரியலாம். ஆனால் எனக்கு நான் கவியை மேரேஜ் பண்ணணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அதே சமயம் அந்த ஆக்டரையும் என்னால் மறக்க முடியாது. என்னோட இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் என்னோட பிரார்த்தனை. உன் முடிவில் எந்த மாற்றம் இல்லையா? அப்படின்னா உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதா? நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு நரகம் மாதிரி. நோ கவி, என் முடிவில் நான் உறுதியாக இருக்கேன். யாருக்காகவும் என்னை நான் மாற்றிக்கிறதா இல்லை. என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னை மறந்துடுங்க. கவியை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா நீ? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு மேரேஜ் நடக்கும்போது இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? என்னை இஷ்டத்துக்கு விட்டுருக்காங்க. சார், ஒரு பொண்ணு வந்தாங்க சார். இதோ வரேன் சிஸ்டர். என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக். நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க காப்பாற்ற முடியும். ஒரே ஒரு பொண்ணு என்னை விட்டு போயிட்டு கவி எல்லாமே முடிஞ்சு போச்சு.
என்ன ஒரு பயங்கரமான பகல் கனவு. எல்லாமே என் தப்பு தான். எப்படி இப்படி என்னால் செய்ய முடிஞ்சது? ஆனால் நிஜத்தில் நான் அதை செய்யலை. கவி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்போது ஃப்ரீயாக இருக்கேன். இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. என்னோட கற்பனையான உலகம் யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ எனக்கும் கவிக்கும் நடக்க போகிற கல்யாணம் பாசிபிள் தான். கவி, மனம் விரும்புதே உன்னை. ஹலோ கவி, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பியா? நம்ம பார்க்க போகலாமா? ஓகே கவி, பாய்.